அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைய நிஃப்டி ட்ரேட் மற்றும் நாளை நிஃப்டியில் ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம் நண்பர்களே. இன்று நிஃப்டி ஹையில் 22,960 ஓப்பன் ஆனது. அதாவது நேற்றைய நிஃப்டியை விட ஏறக்குறைய 130 பாயிண்ட் ஹையில் ஓப்பன் ஆனது. அதன் பின்பு டவுன் சைடு 22,857 வரை வந்தது. பின்பு அங்கிருந்து அப் டைரக்ஷன் பிடித்து 23,137 வரை சென்றது. தற்சமயம் 22,957 உள்ளது. இது நீங்கள் நன்றாக அறிந்து இருப்பீர்கள். ஆக இதிலிருந்து நாம் என்ன பிளான் போடலாம் என்றால், இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் என்பது தற்சமயம் 23,100 உள்ளது. அதே சமயத்தில் இமிடியட் சப்போர்ட் என்பது 22,850 உள்ளது. நாளைய நிஃப்டி 23,100 கிராஸ் செய்து அப்சைடு சென்றால் செல்லட்டும். 23,150 மற்றும் 23,300 வரை செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அது சமயம் இந்த 2 பாயிண்ட்டுகளில் இருந்து மார்க்கெட் டவுன் சைடு மூவ் செய்யலாம். அது சமயம் நீங்கள் ஒரு புட் சைடு ட்ரேட் எடுக்கலாம் நண்பர்களே. ஆனால் காத்திருந்து இண்டிகேட்டரை பார்த்து ரெட் கேண்டிலை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கவும். அதே சமயத்தில் 22,850க்கு கீழே சென்றால் மார்க்கெட் டவுன் சைட்ஸ் போக வாய்ப்பு உள்ளது. அது சமயம் புட் சைட் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் நாளை 22,850 கீழே போக வாய்ப்புகள் இல்லை. ஆக நீங்கள் 22,850 முதல் 22,950 வரை எந்த ட்ரேடும் எடுக்க வேண்டாம். ஏனெனில் அதில் நீங்கள் குழப்பம் அடைந்து விடுவீர்கள். நாளை மார்க்கெட் எங்கு ஓப்பன் ஆகும் என்பதை பொறுத்து ட்ரேட் எடுக்கவும். நாளைய மார்க்கெட் 23,000 ஓப்பன் ஆக வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே நீங்கள் பிளான் போட்டு ட்ரேட் எடுக்கவும். நண்பர்களே, முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் மார்க்கெட்டில் எந்த சமயத்தில் எந்த பிரீமியத்தில் என்ட்ரி ஆகிறோம் என்பதை பொறுத்தான் ப்ராஃபிட் உள்ளது. ஆக ட்ரேட் எடுப்பதற்கு முன்பு பிரீமியம் சார்ட்டையும் கொஞ்சம் பாருங்கள். அதாவது குறைவான பிரீமியம் உள்ளது என்றால் பை செய்யவும், அதிகமான பிரீமியம் இருந்தால் அங்கு சேல் செய்து ப்ராஃபிட் எடுக்கவும். இதுதான் ட்ரேடரின் முக்கியமான பங்கு ஆகும். ஆக எடுத்துக்காட்டாக இன்றைய மார்க்கெட்டில் ஓப்பன் ஆன போது 23,200 சி ஆப்ஷன் கால் ஆப்ஷன் 94 ரூபாயில் இருந்து பின்பு அது 38 ரூபாயாக வந்தது. பின்பு ரிவர்ஸ் 38 ரூபாயிலிருந்து 122 ரூபாய் வரை சென்றது. தற்சமம் 50 ரூபாயில் உள்ளது. ஆக பிரீமியம் 122 ரூபாய் இருக்கும்போது நாம் சேல் செய்து வைத்திருந்தால், கால் ஆப்ஷனை சேல் செய்திருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் பாருங்கள் நண்பர்களே. அதே சமயத்தில் 38 ரூபாய் இருக்கும்போது நாம் பை செய்திருந்தால் அது தற்சமயம் 122 ரூபாய் வரை சென்றிருக்கும். ஆக மார்க்கெட் நடைமுறையும் பார்த்து பிரீமியத்தையும் கொஞ்சம் கவனியுங்கள். அதுபோன்று சேல் செய்து ப்ராஃபிட் எடுக்கவும். இந்த வாரம் முதலே லாட் சைஸ் 25 ஆகிவிட்டது. டவுட்டாக இருக்கும்போது ஒரு லாட் எடுக்கும். கன்ஃபார்ம் ஆன பின்பு 2 அல்லது 3 லாட்களை போட்டு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் எடுக்கலாம் நண்பர்களே. இன்று நானும் ஒரு ட்ரேட் எடுத்தேன். பட் நானும் சற்று வேகமாக ட்ரேடில் என்ட்ரி ஆகிவிட்டேன். அதனால் 1000 ரூபாய் வரை லாஸ் சென்றது. அதற்கு பின்பு தற்சமயம் 465 ரூபாயில் ப்ராஃபிட்டில் உள்ளது. அடுத்த வீடியோவில் செல்லிங் ப்ரெஷர் எப்படி உருவாகிறது என்பதை தெளிவாக கூறுகிறேன். எனது வீடியோவை பாருங்கள், பயனடையுங்கள், ப்ராஃபிட்டை பாருங்கள். நன்றி நண்பர்களே.